Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்கள் சுசிகுமார். So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்ஸ்ல அதோட கண்டினியூஷன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். So ஒரிஜினல் டிஎன்பிசிக்குள்ள கேட்டிருக்கக்கூடிய அந்த சம்ஸ் வந்துட்டு நம்ம சீட் கோர்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சப்போஸ் அந்த கிளாஸஸ்ல பார்க்காதவங்க நீங்க அந்த கிளாஸஸ் நீங்க அன்அகாடமில பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? சோ உங்கள் அன்அகாடமி அந்த யூடியூப் சேனல்ல இருக்கும். சோ ஆர்டரா வந்துட்டு 4 பார்ட் போட்டுருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட் இது. சோ உங்களுக்கு ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோ அல்ல பெர்சன்டேஜ் மெத்தட்லயே போடக்கூடிய ஒரு சம் இது. The population of a town is 176,400. It increases annually at the rate of 5% per annum. What will be its population after 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகையானது 176,400 வருடத்திற்கு 5% வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுதாமா. எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு சொல்லி கேட்டிருக்காங்க. நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சோ இத நம்ம நார்மல் மெத்தட்ல இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சோ நார்மல் மெத்தட ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கோர்ஸ் போலாம். சரிங்களா? சோ நம்ம இந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ் குள்ளவே இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு டைப்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். either compound interest or percentage method. நான் ரெண்டு மெத்தடையும் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் டிஜிட்டல் சம்க்குள்ள போறேன். சரி, ஓகே. என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The population of your town வந்து கொடுத்திருக்காங்க. So current population. So தற்போதைய மக்கள் தொகை வந்து இது கொடுத்திருக்காங்க. So principal அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So annually increases வந்து பாத்தீங்கன்னா r வந்து 5% ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. After 2 years. So என்ன 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி. So நமக்கு தெரியும் amount equal to p into 1 plus r by 100 whole power n. So நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்மே வந்துட்டு அன்அகாடமில ஸ்பெஷல் கிளாसेस போட்டுருக்கேன். ஃப்ரீ கிளாसेस வந்துட்டு போட்டுருக்கோம். என்டையர் சாப்டர் சிம்பிள் இன்ட்ரஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 80 சம்ஸ் 70 சம்ஸ் மேல சால்வ் பண்ணிருக்கோம். ஃபார்முலாஸ் இல்லாம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்ஸ்மே போட்டுருக்கோம். ஒவ்வொரு சமையும் வித் ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா. சோ அந்த மாடலுமே நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். சோ நீங்க அன்அகாடமி ஆப்ல வந்துட்டு நீங்க அந்த கிளாसेस எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சரி, சோ கொடுத்திருக்காங்க அமௌண்ட் 2 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பாப்புலேஷன் பார்க்கிறோம் 176,400 176,400. நெக்ஸ்ட் 1 plus r வந்து 5% கொடுத்திருக்காங்க. சோ 5%. சோ r equal to 5. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா n வந்துட்டு after 2 years. சோ 2 ஆண்டுகள் கழிச்சு என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். சரி, சோ இங்க போடுறோம் 105 by 100 into 105 by 100. சரிங்களா? சோ இங்க இருந்து 1 into 100 100 plus 5 105. சோ ஸ்கொயர் இருக்கறனால டபுள் பண்ணிருக்கேன். சரி, ஓகேங்க. இத நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணலாம். 00 00 கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 5s are 10 20 2 5s are 10 1 5s are next 4 5s are 20 2 5s are 10 1. சோ இத அப்படியே அடிப்போம். 4 4 16 1 4 4 16 மீதி 1. சோ 4 4 1 into 21 into 21. சோ இது வந்து 441 into 441 ஸ்கொயர். சரிங்களா? சோ 441 ஸ்கொயர். சோ இதோட மதிப்பு வந்து எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 194481. சரிங்களா? சோ லிசன், இது ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ டேட்டா எடுத்து எழுதி இருக்கேன். லிசன், இப்போ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். சோ இதுக்காக வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. சோ வேதிக் மேக்ஸ் அல்லது ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 441 ஸ்கொயர் எப்படி சால்வ் பண்றது, 21 ஸ்கொயர் எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் அன்அகாடமில இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த கிளாसेसமே நீங்க பார்க்கலாம். வேதிக் மேக்ஸ் கிளாसेस. சோ எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மல் ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுல டீச் பண்ணிருப்பேன். சோ அந்த கிளாसेस எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். சரி, சோ இதுக்கான மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 194481 வருகிறது. சோ ஆப்ஷன் டி. சரியா? சோ இவ்வளவு ஸ்டெப் வருது. சப்போஸ் இந்த இடத்துல கால்குலேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கஷ்டம். சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மெத்தட். சப்போஸ் இத பெர்சன்டேஜ் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் என்ன பண்ண முடியும்னா அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நம்ம வெச்சுக்கிறோம் 176,400 அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. சோ 100க்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. சோ 100 இருந்த இடத்துல 105. சோ நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு சோ அடுத்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு
அடுத்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. சோ 105%. சோ டைரக்டா இத சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சோ இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் நம்ம டைரக்டா. சரிங்களா? சோ எந்த மெத்தட்ல வேணா நீங்க சால்வ் பண்ணலாம். சரி ஓகேங்க. நமக்கு இது வேண்டாம். இந்த மெத்தடும் வேண்டாம். நான் டைரக்டா வந்துட்டு இன்னைக்கு சீட் கோட்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். சரி. ஓகேங்க. சரி ஓகேங்க. சோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் தான். இத நம்ம மெத்தட்ல எப்படி போடலாம்னு பார்க்கறோம். இங்க பாருங்க. இந்த பாப்புலேஷன் ஆஃப் யுவர் டவுன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து 5% per annum இன்க்ரீஸ் ஆகுது. சோ 105 போட்டாச்சு. இத நீங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல இருந்து நம்ம சீட் கோட்ஸ் அப்ளை பண்ணலாம். சோ 100 அப்ளை பண்ணீங்கன்னா 1. சோ 1 + 0 0 0 1 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க நீங்க போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு 6. இத அப்ளை பண்ணீங்கன்னா 6. சோ 0 ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ இத சால்வ் பண்ணுங்க. 6 + 4 10. 10 னா 1 1 + 7 8 8 + 1 9. சோ 9 வருகிறது 0. once again ரிப்பீட் பண்றேன். 1 + 7 + 6 + 4. சரிங்களா? 1 + 7 8. 8 + 6 14. 14 + 4 18. 18 னா 1 + 8 வருகிறது 9. 9 னா 0. சோ 9 வந்துருச்சு நமக்கு வேல்யூ. சோ இதோட வேல்யூ மட்டும் 0ங்க. சோ 0 into anything 0. நம்ம கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இதோட கம்ப்ளீட் மதிப்பு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்திருக்கு. சரி ஓகே. இத நீங்க இத சால்வ் பண்ணுங்க. 0 வரக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். 8 + 1 9 cancel 9 cancel. next வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 7 + 4 11 11 + 1 12. 12 னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருது. சோ ஆப்ஷன் A கிடையாது. சரி ஓகே. ஆப்ஷன் B பாப்போம். 9 cancel 8 + 1 9 cancel. next 6 + 4 10 10 + 1 11 11 னா 2. சோ நமக்கு 0 வேணும். சோ இதுவும் cancel. So next 8 + 1 9 cancel 9 cancel 5 + 4 9 cancel. next வந்து பாத்தீங்கன்னா 1 வருகிறது. ஓகே இதுவும் இல்லை. So option D நம்ம பார்க்கிறோம். So 9 cancel. next 4 + 4 8. 8 + 1 9 cancel. next 8 + 1 9 cancel. So மொத்தமா நமக்கு 0 வந்துருச்சு. So option D is the answer. So இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லனா once again ரிப்பீட் பண்ணனால நான் ரிப்பீட் பண்றேன். பாருங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 176,400 into 105 into 105. சரிங்களா? சோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம போட்டுருப்போம். சோ இத டைரக்டா அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அடிச்சு காட்டுறேன். சோ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கேன். 7 1 + 7 + 6 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சரிங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 18 வருகிறது. சோ 18 னா உங்களுக்கு தெரியும் 1 + 8 னா 9 9 வந்துச்சுனா வேல்யூ 0 ன்னு சரி உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ 0 into anything 0 தான். இதெல்லாம் சால்வ் பண்ணனும்னு அவசியம் கூட இல்ல. சரிங்களா? சோ 0 into anything வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 வந்துருச்சு. சோ ஆன்சர்ல நம்ம ஆப்ஷன் ஏ சால்வ் பண்ணும்போது எது 0 வருதோ அதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு வந்து 0 ஆப்ஷன் டி ல வருது. this is the answer. இதுதான் ஆன்சரும் கூட. சரிங்களா? ஓகே. சோ நம்ம இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எக்ஸாம்ல சப்போஸ் ஆன்சர் வரல அப்படினா எந்த ஸ்டெப்ல இருந்து வேணாலும் நீங்க வந்துட்டு சீட் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எமர்ஜென்சி டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இது நம்ம போட்டுட்டோம். இங்க இருந்து நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணோம். வந்துருச்சு. இதே சேம் தானே. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துருச்சு. நான் இந்த ஸ்டெப்ல இருந்து வேணா சீட் கோட்ஸ் அப்ளை பண்றேன். சோ 4 + 4 + 1. சோ 4 + 4 8 8 + 1 9 0 வந்துருச்சு. 0 into anything 0 தான். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 0 தேவை. சோ வந்து பாருங்க எந்த ஆப்ஷன் 0 வருதோ அந்த ஆன்சர் தான் வந்துட்டு நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல ஆன்சரை சும்மா விட்டுட்டு வரதுக்கு பதிலா இப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் நீங்க பாத்துக்கோங்க. சம் டைம்ஸ் ரெண்டு ஆப்ஷன்லயும் 0 வந்திருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 10 digit யூனிட் டிஜிட்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. அடுத்து 10 digits மெத்தட் இருக்கு. சோ அந்த மாதிரி கான்செப்ட்ட வந்துட்டு நீங்க அங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ மேக்ஸிமம் உங்களால ஆன்சர் தெரியலனா கூட ஓவர் கம் பண்ண முடியும். சும்மா விட்டுட்டு வரதுக்கு பதிலா இத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்சன்டேஜ் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு சம் பார்த்திருப்போம். சோ நாளைக்கு ஆவரேஜ் சோ மத்த சாப்டர்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது இந்த சீட் கோட்ஸ் அப்ளிகபிள் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய கிளாसेस நம்ம அன்அகாடமில எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த கிளாसेस நீங்க பார்க்கலாம். நீங்க அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னோட கிளாसेस நீங்க பார்க்க முடியும். டிஎன்பிசி கேட்டகரி கீழ நான் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன். ரெஃபரல் கோட் கேட்டுச்சுனா சசி அன்அகாடமி அப்படிங்கற இந்த ரெஃபரல் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாம லைவ் செஷன் வந்துட்டு டெய்லியுமே 6 o'clock ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இது இல்லாம
யூனிட் 8 ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கல்ச்சர். சோ அது அப்புறமா ஐஎன்எம் இதுல இருந்து லீடர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நான் கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த கிளாஸஸ் உங்களால பார்க்க முடியும். சோ ஸ்பெஷல் கிளாஸ்ல இன்டராக்டிவ் செஷன்ஸ், மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் டெஸ்ட், அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சோ சப்போஸ் பெய்ட் கோர்ஸ்மே இருக்கு, அதையும் நீங்க ஜாயின் பண்ணி பார்க்க முடியும். அங்க என்னோட கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சோ இதை நீங்க பார்த்துக்கலாம். சோ லெட்ஸ் கிராக் இட். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சோ நாளைக்கு வேற ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சோ தேங்க்யூ.